அதே போல நம்முடைய ஆய்வக ஆசிரியர்களுக்கு நான் பெருமையுடைய அழைக்கக்கூடிய உங்களுக்கான இந்த ஆய்வக ஆசிரியராக பணியாற்றுகிறார். ஆனால் நேரம் இருக்கும்போதுதான் கதை வசனம் எழுதக்கூடியவராக இருக்கிறார். சங்கத்துக்கும் தலைவர் நான் தான் என்கின்ற There's no risk if you don't try at anything. So I'm just அனைவரும் உணவருந்தி விட்டு எங்களை பெருமைப்படுத்திட்டு தான் செல்ல வேண்டும். gotta flip it and grip it and go and get an X-ray. நாங்கள் தெரிவித்து அடுத்த உங்களுக்கான அந்த ட்ரைனிங் கொடுப்பதாக இருந்தாலும் சரி. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see. என்றைக்குமே என்னுடைய இதயத்தில் இந்த அவர்களுக்கு என்று தனியான ஒரு இடம் உண்டு என்று நான் நினைக்கக்கூடிய என்னுடைய பகுதியை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி. All I want and I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. 'Cause all I want and I pray, I believe in the better days. Kinda stuck between a rock and a hard place. Do I work hard or live at my pace? You're only young once, yeah that's all great, but I also want a future where I'm okay. Living life is doing lots of cocaine. Wait no, it's living with no shame. Wait no, it's sleeping in on Sundays. I guess it's different for each of us and that's okay. Well I just wanna be happy, how to get there? Glad that you asked me. I think it's different for everyone. Some of us need work, others need fun. தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர் சங்கம், ஒருங்கிணைந்த சிறப்பாசிரியர் சங்கம் என்று இன்றைக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் உயர் திரு தங்கவேல் அவர்களே, தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளர் உயர் திரு பேட்ரிக் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு அளவிலான நேரடி நியமன பள்ளி ஆய்வக ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் ஆசிரியர் அவர்களே, தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர் சங்கத்தினுடைய இணை செயலாளர் உயர் திரு முருகையா அவர்களே, ஒருங்கிணைந்த சிறப்பாசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் உயர் திரு பழ கௌதமன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் மனசு திட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சிகரம் சதீஷ்குமார் அவர்களே, காலமாக வைத்து நடத்தப்படுகின்ற இந்த பள்ளியினுடைய தாளாளர் பெருமதிப்பிற்குரிய என்னுடைய யூஜின் ஃபாதர் அவர்களுக்கு முதலில் இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கியதற்கு என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். துறையின் சார்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற கோரிக்கைக்கு நன்றி அறிவிக்கின்ற அந்த இடம் ஒரு பள்ளிக்கூடமாக இருப்பதே நமக்கான பொருத்தமாக செல்வன் சதீஷ்குமார் உரையாற்றும் பொழுது சொன்னார், 4 சங்கங்கள் ஒன்று கூடினாலே அது ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பிளவாகத்தான் முடியும், ஆனால் இங்கே ஒற்றுமையாக நாம் நடத்துகிறோம் என்று சொன்னார். அதை ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஏனென்றால் அனைத்து சங்கத்துக்கும் தலைவர் நான் தான் என்கின்ற அந்த பெருமையை அந்த இடத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களிடம் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். இந்த விழா நடந்து முடிந்த பிறகு அனைவரும் உணவருந்தி விட்டு எங்களை பெருமைப்படுத்திவிட்டு தான் செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கை.
செல்லும் பொழுது நீங்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேண்டுகோளை உங்களிடம் வைக்க நான் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் 32 மாதங்கள் ஓடிவிட்டது. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் என்னை நீங்கள் பாராட்டியிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் என்னை நீங்கள் விமர்சனம் செய்திருக்கின்றலாம். ஆனால் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு உணர்வோடு இந்த அரங்கத்தை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக ஒரு நல்ல மாணவ சமுதாயத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஒவ்வொருவரும் இங்கே பேசிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விதத்தில் நன்றிகளை தெரிவித்தார்கள். பல பேர் பல புராண கதைகளாம் இங்கே எடுத்து சொன்னார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் எப்போதுமே அர்ஜுன் மீது உண்டு. என்னால் இவர் ஆய்வக ஆசிரியராக பணியாற்றுகிறாரா, நான் நேரம் இருக்கும்போதுதான் கதை வசனம் எழுதக்கூடியவரா என்கிறார். இந்த எண்ணம் ஏனென்றால் மிக அழகாக ஒவ்வொன்றையும் இங்கே கோடிட்டு காட்டி அதை மிக தெளிவாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே போல் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் முருகையா அவர்கள் இன்றைக்குமே அந்த நன்றி மறவாமல் ஆசிரியரிடத்தை உயர்த்தி பிடித்தவர். அவரை நன்றி கூர்ந்து சொல்லும் பொழுது கூட நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மோனா கானாவின் பேனாவை மிக அழகாக இங்கே எடுத்து சொன்னதற்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே உரையாற்றிய நம்முடைய பேட்ரிக் டயமண்ட் அவர்கள் இவ்வளவு அழகாக பேசுவார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி தெல்ல தெளிவாக அழகாக பேசுகின்ற நான் இனிமே கொஞ்சம் பயத்தோடு இருப்பேன். ஏன்னா இந்த 32 மாதத்தில் நான் பார்த்து வச்சுக்கொள்கிறேன். நான் அவரை சொல்லவில்லை, பொதுவாக இருக்கின்ற ஆசிரியர்கள் அவர்கள் விமர்சனம் செய்து கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு தமிழில் இருக்கும், கவிதை நடையோடு இருக்கும். அதை நான் ரசிக்கக்கூடிய நான் அதற்காக நான் என்றைக்குமே இந்த பள்ளிக்கல்வித்துறை என்பது ஒரு குடும்பமாக நான் பார்த்து கொண்டேன். அதனால தான் பல்வேறு பாராட்டுகளும் விமர்சனம் வரும்போது இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய வளர்த்தெடுத்தவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இங்கே இந்த 4 சங்கம் சேர்ந்து என்னை ஒரு திருமணத்திற்கு தான் நடக்கிறது. நம்பி வந்தேன், திருமணத்திற்கு தாங்க நடக்கிறோம். திருமண மேடையில் நான் ஏறிய பிறகு மணமக்கள் தான் என்னை பார்த்து என்னுடைய வருகையை பார்த்து நன்றி தெரிவித்தார்கள். நன்றியை ஏற்றுக்கொள்கிறேன். நன்றியை ஏற்றுக்கொள்கின்ற அதே வேளையில் நன்றியை சொல்லுகின்ற அதே வேளை அவர் நடத்த வைத்த கோரிக்கை, திருமண மேடையிலிருந்து அடுத்த பிறக்க போற பிள்ளைக்கு இப்பயே பேர் வைங்க, அந்த பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு போய் அட்மிஷன் வாங்கித்தாங்க அப்படிங்கிறதே உணர்வோடு சொல்லியிருக்கிறார். மேடை வரைக்கும் வந்துட்டார், அமைச்சர் இதை செஞ்சிட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த கதையும் அவர்கள் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சங்கம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ ஜனநாயக முறையில் அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியாக என்னுடைய மனதை மிகவும் உறுத்துனர். ஏன் இப்படி அவங்க போராட்டம் நடத்தணும்? இதை நம்மால் உடனடியாக செய்துவிட முடியாதா? இங்கே பேட்ரிக் டயமண்ட் அவர்கள் சொன்னது போல, இங்கே பல்வேறு அமைப்புகள் சொன்னது போல, எப்படி இருந்த நிதிநிலை அறிக்கை, எப்படி இருந்த நிதி நிலைமை இன்றைக்கு எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்கின்றது, இதை ஒவ்வொரு முறையும் சரி செய்கின்ற விதத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வைக்கின்ற கோரிக்கையை ஏதோ ஒரு காலத்தில் நிறைவேற்றதானே செய்ய போகிறார். ஏன் இதற்காக இந்த போராட்டத்தை இவர்களால் நடத்துகிறார்கள் என்பது எனக்கு உறுதி. உடனடியாக நம்முடைய உயர் அதிகாரம் அழைத்து நான் பேசுகிறீங்க, போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, அது எது சம்பந்தமானது, அது எதை நாம் செய்ய முடியும் என்பதை உடனடியாக நான் தெரிந்து கொள்கின்ற விதத்தில் நான் இருப்பேன். ஏன்னா எதையும் நான் கண்டும் காணாமல் போக என்னால் முடியாது. ஏனென்றால் உங்களோடு சேர்ந்து உழைத்தால்தான் அந்த பள்ளி கல்வித்துறை இந்த தேர்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்பதை நம்பக்கூடிய ஏதோ உயர் அதிகாரிகள் சொல்கின்ற வார்த்தையை மட்டும் நம்பக்கூடிய அமைச்சர் நான் அல்ல. களத்தில் இருக்கின்ற நீங்கள் எழுப்புகின்ற அந்த சொல்லுடைய நியாயம் என்ன, அழுத்தம் என்ன என்பதை உள்ளபூர்வம் நான் உணர்ந்து கொண்டால்தான் அதற்கு தகுந்தாற்போல் நான் என்னுடைய பொருளை அது போல நடைபெறுகின்ற கூட்டத்தில் என்னால் எழுப்ப முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். சட்டமன்றத்தில் உரையாற்றுவது என்பது வேறு, அது வேறு. ஆனால் இது போன்ற சான்றோர்கள் அமைந்திருக்கின்ற இடத்தில் உரையாற்றுவது என்பது வேறு. ஆக அப்படி நான் உரையாற்றும் போது நான் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சரியான முறையான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்பதை நான் நினைக்கக்கூடியவர். ஆக அந்த விதத்தில்
இன்றைக்கு இந்த 243 என்கின்ற அந்த அரசாணையாக இருந்தாலும் சரி, அதே போல நம்முடைய ஆய்வக ஆசிரியர்களுக்கு நான் பெருமையோடு அழைக்கக்கூடிய Step 1, wake up early, gonna rise with the sun. Step 2, get some good, some food in you. Step 3, think real hard about what you wanna be. Step 4, everybody just do your thing. Wake up, today's gonna be a good day. 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 Wake up, today's gonna be a good day.